நிமிஷம் இல்ல ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரே நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இன்னைக்கு ஏகே சாரோட விஸ்வாசம் ரீ-ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு நிமிஷம் சோ இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நானும் உங்களை மாதிரி தான் இங்க படத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஆனா அவரோட ரசிகர்களா சார் வந்து உங்களுக்குன்னு சில ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. மெயினா ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ப்ளீஸ் ஒரு நிமிஷம். அதாவது நீங்க உண்மையான ஃபேன்ஸ் எனக்கு தெரியும். சோ அவர் மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்க. அவர் சொன்ன சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா அவர் சந்தோஷப்படுவாரு. அந்த வார்த்தையை மட்டும் தவிர்த்துட்டு அவரும் உங்களோட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சினிமாவில் நம்மள எல்லாம் வியக்க வைக்கிற ஒருத்தர். சோ அவரோட கேட்டுக்கிட்ட மாதிரி உங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கோங்க. அவர் சொன்ன வார்த்தையை தவிர்த்துட்டு மற்றபடி உங்க அன்பு நிறைய கொடுங்க. தேங்க்யூ சோ மச். அதாவது உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தம ஒரு அன்பான நடிகர் அப்படின்னா அது வந்து ஏகே சார் தான். போன வாரம் கூட ஏகே அவர்களை ஏர்போர்ட்டில் பார்த்த உடனே பழசை மறக்காமல் வந்து என்னை வந்து உடல்நலம் விசாரித்தார். அந்த மாதிரி பழசை மறக்காத ஒரு நடிகர்னால் அது ஏகே சார் மட்டும்தான். அவருடைய ஃபேன்ஸும் அதே மாதிரி தான், எல்லாருமே உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான். ஸோ நம்ம சந்தோஷப்படுறது கண்டிப்பாக ஏகே சார் சந்தோஷப்படுவார். அதுவும் மீண்டும் இந்த விஸ்வாசத்தை இங்கே ரிலீஸ் பண்ணதுக்கு கமலா திரையரங்கத்துக்கு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ரீ-ரிலீஸ்னாலே மேக்ஸிமம் இங்கே தான். ஸோ விஸ்வாசமான அஜித் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாமே முரட்டுத்தனமான உள்ள ரன்னகளை படுத்துகிறோம் கமலாவை. ஓகேவா? தேங்க்யூ, சூப்பர்.